நந்தினி அம்மா அம்மாடி அம்மா அம்மா நந்தினி நந்தினி அப்பா அம்மா அம்மாடி நல்லபடியா குழந்தை பிறந்துருச்சுமா. ஆமாண்டா. இனிமே உன் வாழ்க்கை பூரா சந்தோஷம் தாமா நிறைஞ்சிருக்கும். தங்கம் என்னடா செல்லம்? சரி 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 ஆமா ஆமா ஆமா. எனக்கு அத்தை எனக்கு அத்தை என்ன ரெண்டு பேரும் எதுவும் பேசாம இருக்கீங்க? சந்தோஷத்துல பேச்சு வரலையா? எனக்கு கொஞ்சம் பாத்துக்கோங்க. நான் பாத்துக்கிறேன். எங்கப்பா அவங்க என் பக்கத்துல இல்லையா? அது வந்துமா சம்பந்திமா கோயிலுக்கு போய் கடவுளுக்கு நன்றி சொல்றதுக்காக போயிருக்காங்க. மாப்பிள்ள ஸ்வீட் வாங்க போயிருக்காரு. அப்படியே சம்பந்திமா கூட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. என்னப்பா இது? எனக்கு மயக்கம் தெளிஞ்ச உடனே எப்போ என் குழந்தைய தொட்டு பாப்பேன்னு ஆசையா காத்துட்டு இருக்க. ஆனா அவங்க ரெண்டு பேரும் பக்கத்திலேயே இல்ல. நான் வேணும்னா குழந்தை எடுத்து உன் கையில தரட்டுமாமா? அம்மா தப்பா எடுத்துக்காதம்மா. முதல்ல என் அத்தா கையால தான் என் குழந்தைய வாங்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. அப்பதான் அத்தைக்கும் சந்தோஷம் எனக்கும் சந்தோஷம். அப்பா அவருக்கு போன் பண்ணி சீக்கிரம் அத்தையை கூட்டிட்டு வர சொல்லுங்க. இது இப்போ கால் பண்றேன். என் செல்ல குட்டி என்னடா பாக்குறீங்க? கொஞ்சம் என் பக்கத்துல வரியா? என்னம்மா? அம்மா குழந்தை யார் மாதிரி இருக்கா? அவர மாதிரி தானே? ஆமாம்மா, அப்படியே மாப்பிளைய உரிச்சு வச்சிருக்கா உன் பொண்ணு. என்ன மாப்பிள்ள போனே எடுக்க மாட்டேங்கிறாரு? இத்தனை நேரம் காலே போல இப்ப ரிங்கு போகுது, ஆனா எடுக்கவே மாட்டேங்கிறாரு. எங்க இருக்காருன்னே தெரியலையே. என் வேதனை என்னன்னு உனக்கு நான் சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்ல. அங்க எனக்கு குழந்தை பிறந்திருக்கு. என் அம்மாவை தொலைச்சிட்டு நிக்கிறேன். உன்னை விட்டா எனக்கு வேற கதி இல்ல. ஓகே யூ வின். தயவு செஞ்சு என் அம்மாவை என் கண்ணில் காட்டு. அங்க ஒருத்தி ஹாஸ்பிட்டல்ல குழந்தைய பத்து போட்டுட்டு அப்பங்காரன் நான் தொட்டு பார்க்கணும்னு கூட ஆசைப்பட மாட்டேன். முதல்ல எங்க அம்மா தொட்டு பார்க்கணும்னு தான் ஆசை. எத்தனை வாட்டி என்கிட்ட சொல்லியிருக்கா தெரியும்ல. அப்புறம் ஏன் என்னால அவளை ஏமாத்த முடியாது? தயவு செஞ்சு ப்ளீஸ். எனக்கு மட்டும் இல்ல, என் பொண்டாட்டி, என் குழந்தை, எங்க எல்லாருக்குமே மூச்சு காத்து எல்லாம் எங்க அம்மா தான். அதுவும் உனக்கு தெரியும். அவங்க இல்லாம எங்களால வாழ முடியாது. ப்ளீஸ் தயவு செஞ்சு கொடுத்துரு. எங்க அம்மாவை எனக்கு கொடுத்துரு. உன்னை கெஞ்சிதான் கேட்கிறேன். ப்ளீஸ் போதும். ஏதாவது விளையாடுறா இதோட நிறுத்திக்க ப்ளீஸ். முடியல. என் அம்மா இல்லாம என் குழந்தை கிட்ட நான் போக முடியாது. என் பொண்டாட்டி முகத்தை நான் பார்க்க முடியாது. எல்லாம் தெரியும்ல. ஏன் இப்படி பண்ற? உனக்கு நான் என்ன பாவம்? ஓகே தெரியும், நான் தான் தப்பு பண்ணிட்டேன். சத்தியமா தப்பு தான் பண்ணிட்டேன். என் அம்மாவை சரியா புரிஞ்சுக்கல. தப்பா பேசிட்டேன். ஆனா நான் தானே செஞ்சேன். எனக்கு இல்ல நீ பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். என் குழந்தையும் என் பொண்டாட்டியும் என்ன தப்பு பண்ணாங்க? இப்ப நீ பண்ணி வச்சிருக்கிற வேலையில எல்லாரும் சேர்ந்து தானே கஷ்டப்படுறோம். தெரியும்ல. அவங்க என்ன பாவம் பண்ணாங்க? இப்ப நான் என்ன செஞ்சா உன் கோபம் போகும்? உன் முன்னாடி மண்டி போட்டு மன்னிப்பு கேட்க.
அம்மா அம்மா சாரிம்மா. கண்டவன் பேச்சை கேட்டுக்கிட்டோம் ஒன்னு நான் இவ்வளவு கஷ்டப்படுத்திட்டேன். சாரிம்மா, ரொம்ப சாரிம்மா. நான் தான் புத்தி கெட்ட தலைமா இருந்தேன். நீ ஏம்மா சொல்லல? முன்னாடியே சொல்லியிருந்தேனா அவனை அண்ட துட்டமா அன்னைக்கு வெட்டி போட்டேன். ஏம்மா சொல்ல? உனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு ஏன் இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன் எனக்கு புரியல. நான் நந்தினிய சந்தேகப்பட்டுடுவேன் நினைச்சியம்மா. அந்த போட்டோ ஆனா உன் பையம்மா. நான் எப்படிம்மா நந்தினிய சந்தேகப்படுவேன்? ஒரு வகையில நீ நினைச்சது கரெக்ட் தாம்மா. என் அம்மாவே நான் இந்த விஷயத்துல சந்தேகம் தானே பட்டேன். நான் பண்ணின பாவத்துக்கு தாம தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னால நிமிந்து ஓ முகத்தை பார்க்கிற தைரியமும் எனக்கு இல்ல. என் குழந்தை முகத்தை கூட என்னால பார்க்க முடியல. என் பொண்டாட்டி நீ இல்லாம அந்த பச்சை குழந்தைய கூட தொட மாட்டேங்கிறம்மா. என் குழந்தை முகத்தை தைரியமா என்னால பார்க்க முடியல. என்ன சொன்ன? என்னம்மா? இப்ப நீ என்ன சொன்ன? என் குழந்தை பிறந்து என்னடா நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? குழந்தை பிறந்து இவ்வளவு நேரம் ஆகியும் அதை ஏன்டா என்கிட்ட சொல்லல? அம்மா நீ என்ன ச்சே, உன் மன்னிப்பை தூக்கி குப்பையில போடுறா. அம்மா புள்ளைக்குள்ள என்னடா மன்னிப்பு வேண்டி கிடக்கு? டேய், டேய் விஸ்வா, நான் என் பேத்திய பார்க்கணும்டா. என்னை இப்பவே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போடா. கூட்டிட்டு போடா செல்லம், கூட்டிட்டு போடா. வாமா. ஹலோ அப்பா. ரேவதி, நான் அம்மா பேசுறேம்மா. அம்மா சொல்லுங்கம்மா, எப்படிமா இருக்கீங்க? வீட்ல அப்பா அக்கா எல்லாரும் எப்படி இருக்காங்க? ராத்திரி திடீர்னு நந்தினிக்கு வலி வந்து ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்கோண்டி. ராத்திரி அட்மிட் பண்ணிட்டீங்களா? அப்படின்னா அக்காக்கு இந்நேரம் குழந்தை பிறந்திருக்கணுமே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கடவுள் புண்ணியத்துல குழந்தை பிறந்துடுச்சு. நந்தினியும் நல்லா இருக்கா. பாவண்டி, குழந்தை பிறக்கிற வரைக்கும் நந்தினி பட்ட வேதனைய சொல்லி மாளாது. அந்த அளவுக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு பதறின பதட்டம் இன்னும் மனசை விட்டு போகலடி. என்னாச்சுமா? ஏதாவது சிக்கலா? கொஞ்சம் நஞ்சம் இல்லடி. சுகப்பிரசவம் நடக்கலனாலும் ஆபரேஷன்ல பெரிய சிக்கல் எதுவும் இருக்காதுன்னு எல்லாரும் மனசு கொஞ்சம் தேத்திக்கிட்டு ஆறுதல் பட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்துல திடீர்னு டாக்டர் வந்து நந்தினிக்கு பனி கூட உடைஞ்சிருச்சு, குழந்தைய ஆபரேஷன் பண்ணி தான் எடுக்கணும், அதனால ஆபரேஷன்ல என்ன வேணாலும் நடக்கலான்னு மாப்பிள்ளை கிட்ட கையெழுத்தெல்லாம் வாங்கினாங்கடி. ஐயோ, என்னம்மா சொல்ற? ஆபரேஷன் கூட ரொம்ப நேரம் நடந்துச்சுடி. அந்த டாக்டர் அம்மா தான் ரொம்ப போராடி நந்தினியையும் குழந்தையும் காப்பாத்தி கொடுத்தாங்க. அந்த டாக்டர் அம்மாக்கு நாம கோயில் கட்டி கும்பிடணும்டி. குழந்தையோட அழகு சத்தம் கேட்டதுக்கு அப்புறம் தான் எங்க எல்லாரும் முகத்திலயும் சிரிப்பே வந்துச்சு. என்னம்மா நீ முன்னாடியே சொல்லியிருந்தா நானும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பேன்ல. கவலைப்படாதடி, இப்ப நந்தினியும் குழந்தையும் நல்லா இருக்காங்க. அது நினைச்சு சந்தோஷப்படு. வச்சிடுறேம்மா, நீ சீக்கிரம் பரப்பிட்டு வாமா. ம், சரிம்மா. கடவுளே, ரொம்ப நன்றிப்பா. அண்ணா, என்னம்மா? நந்தினி அக்காக்கு குழந்தை பிறந்துருச்சுனே. அப்படியாம்மா? ரொம்ப சந்தோஷமா. ஆமாண்ணே, ஆனா நந்தினி அக்கா பிரசவத்துல பிரச்சனை ஆயிருக்குன்னு. என்னம்மா சொல்ற? பனிக்கூட உடைஞ்சு குடல் எல்லாம் குழந்தைய சுத்தி அக்கா ரொம்ப சிரமப்பட்டிருக்காங்கண்ணே. ஐயோ, இப்போ நந்தினியும் குழந்தையும் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. சரிம்மா, கிளம்புமா, நாம முதல்ல போய் பார்த்துட்டு வந்துருவோம். எந்த ஹாஸ்பிட்டல் விசாரிச்சியா?
சந்தோஷத்துல கேட்க மறந்துட்டேனே, அவங்களும் சொல்லல. அதனால என்னம்மா, போற வழியில எங்காவது விசாரிச்சுக்கலாம். கிளம்பு கிளம்பு, வா வா. ஹேய், இப்ப எதுக்கு இங்க வந்திருக்க? இது வரைக்கும் அண்ணன் தம்பி 2 பேரும் ஜோடியா வந்து என்கிட்ட கெஞ்சி பாத்தீங்க. நான் எதுக்கும் மசியலன்னு தெரிஞ்சு இப்ப தனித்தனியா வந்து கெஞ்சி பாக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அதான் நான் அன்னைக்கு சொல்லிட்டேன்ல, உங்க சொத்து மொத்தத்தையும் ஏதாவது ஒரு ஆசிரமத்துக்கு எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன சந்தீங்க, அப்ப முடிவு சொல்றேன்னு. அத செய்யாம உன் அண்ணன் உன்னை இங்க அனுப்பி வச்சுட்டானா? பாத்தீங்களாண்ணே, அன்னைக்கே உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? இவங்கெல்லாம் காத்து இல்லாம கூட வாழ்ந்துருவாங்க, காசு இல்லாம வாழவே மாட்டாங்கன்னு. இப்பவாவது தெரிஞ்சுக்கிட்டீங்களாண்ணே, இவங்கெல்லாம் மாறவே மாட்டாங்க. தயவு செஞ்சு இனிமேலாவது இவங்க விஷயமா என்ன தொந்தரவு பண்ணாதீங்க அண்ணே. அண்ணே வாங்க, டைம் ஆச்சு, ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். விஜய், ஏன்பா ஏன் கண் கலங்குற? என்னாச்சு? என்னாச்சு சொல்லுப்பா. மாமா, அண்ணி சொன்ன மாதிரி நானும் அண்ணனும் எங்க பேர்ல இருக்கிற மொத்த சொத்தையும் ஒரு ஆதரவற்றோர் இல்லத்துக்கு எழுதி வச்சிட்டோம். டாக்குமெண்டோட ஜெராக்ஸ் காப்பி இதுல இருக்கு. என்னப்பா என்னப்பா இதெல்லாம்? ரேவதி தான் ஏதோ கோபத்துல சொன்னாங்கன்னா நீங்க 2 பேரும் இப்படி உணர்ச்சி வசப்பட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டீங்களேப்பா. இதுக்காப்பா நான் இவ்வளவு தூரம் போறான்னு? இந்த சொத்தெல்லாம் அந்த ராசாத்திகிட்ட இருந்து மீட்டு உங்ககிட்ட ஒப்படைக்கிறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன். எதையுமே புரிஞ்சுக்காம இப்படி பண்ணிட்டீங்களேப்பா. சாரி மாமா. அண்ணி எங்களை நம்பணும்னா எங்களுக்கு இதை தவிர வேற வழி தெரியல. ஆனா அந்த சொத்தெல்லாம் போனது கூட எனக்கு கவலை இல்லை. மகேஷ் என்னை விட்டுட்டு போனதுதான். என்ன தம்பி சொல்றீங்க? மகேஷ் தம்பிக்கு என்னாச்சு? சொல்லுங்க தம்பி, மகேஷ் தம்பிக்கு என்னாச்சு? இதுக்கப்புறமும் அண்ணி மகேஷை ஏத்துக்க மாட்டாங்கன்ற விரக்தியில நான் ஒரு அனாதை, இனிமே நான் எங்க இருக்கணுமோ அங்கதான் இருக்கணும்னு சொல்லி மகேஷ் ஒரு ஆதரவற்றோர் இல்லத்துல போய் சேர்ந்துட்டோம் மாமா. மிச்சம் இருக்கிற வாழ்க்கையும் அங்கே இருந்து அவங்களுக்கு சேவை செஞ்சு என் வாழ்க்கையை முடிச்சுக்க போறேன்னு சொல்லிட்டேன் மாமா. என்னது? ஆதரவற்றோர் இல்லத்துக்கு போயிட்டாரா? எவ்வளவோ தடுத்து பார்த்தோம் மாமா, அவன் கேட்கவே இல்லை. நானும் அப்பவே எங்கேயாவது போயிருப்பேன். ஆனா அதுக்கு முன்னாடி இதெல்லாம் அன்னிக்கிட்ட காட்டணும்னு தான் வந்தேன். அண்ணி, நான் சொல்றதெல்லாம் சத்தியமா உண்மை அண்ணி. எனக்கு இருந்த ஒரே ஒரு உறவு என் அண்ணன் மட்டும்தான். ஆனா அவனும் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டான். இதுக்கு மேல எப்படி அண்ணி என்னால வாழ முடியும்? நானும் எங்கேயாவது போய் செத்துறேன். போறதுக்கு முன்னாடி ஒன்னே ஒண்ணு சொல்றேன். ஒரு காலத்துல நாங்க 2 பேரும் தப்பானவங்களா இருந்தோம். ஆனா இப்ப அப்படி இல்ல அண்ணி, திருந்திட்டோம். என் அண்ணன் ரொம்ப நல்லவன் அண்ணி. அவனை தயவு செஞ்சு மன்னிச்சு ஏத்துக்க. நான் வரமாமா. தம்பி தம்பி தம்பி, நில்லுங்க. உங்க அப்பா எவ்வளவு தைரியமானவர் தெரியுமா? உங்க அம்மாவோட இழப்பை தவிர வேற எந்த விஷயத்துக்கும் அவர் கலங்கினதே இல்ல. எந்த கஷ்டத்தையும் துணிச்சலா போராடி அவர் ஜெயிப்பாரு. அப்படிப்பட்டவருக்கு மகனா பிறந்த நீங்க இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இந்த அளவுக்கு உணர்ச்சி வசப்பட்டு இப்படி முட்டாள்தனமா நடந்துக்கிறீங்களேப்பா. சரி விடுங்க. சொத்தெல்லாம் யாருக்கு கொடுத்தீங்க? ஆதரவற்றோர் இல்லத்துக்கு தானே? சந்தோஷமான விஷயம்தான். சரி அதை விடு. இத பாரு,
உங்களுக்கு கடைசி வரைக்கும் மாமா நான் இருக்கேன்ப்பா, நான் இருக்கேன். இத பாருமா, நந்தினிக்கு நல்லபடியா குழந்தை பிறந்துருச்சு. டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட நம்ம போய் பார்க்கலாம். இப்ப நம்ம உடனே போக வேண்டிய இடம் மகேஷ் இருக்கிற ஆதரவற்றோர் இல்லத்துக்கு தான். அங்க நீ வந்தே ஆகணும்னு உன்னை வற்புறுத்தலமா. வந்தா இவங்க மேல உனக்கு இறக்க வரும்னு நான் சொல்றேன். இதுக்கு மேல உன் விருப்பம். இத பாருமா, நீ சொன்னத அவங்க நிறைவேற்றிட்டாங்க. இனிமே நீ என்ன செய்ய போறேங்கிறத நீயே முடிவு பண்ணு. வாங்க தம்பி போலாம். சுச்சுச்சுச்சோ, என்னடா செல்லம், என்ன அம்மா பார்க்கணுமா? அம்மா பார்க்கணும் அடிச்செல்லம். என்ன சிரிக்கிறீங்க? அச்சச்சச்சச்சோ. வாங்க சம்பந்தமா, வாங்க வாங்க. என்ன நீங்களே இவ்வளவு நேரம் கழிச்சு வரீங்க? நீங்களும் மாப்பிள்ளையே இன்னும் வரலையான்னு கேட்டு நந்தினி இவ்வளவு நேரம் எங்க 2 பேரும் கேட்டு தொலைச்சு எடுத்துட்டா போங்க. முத கண்ணு விழிச்ச உடனே உங்க கையால தான் குழந்தைய வாங்கிக்கணும்னு தான் பெத்த குழந்தைய கூட தொடாம இருக்கானா பாத்துங்களேன். உண்மையாவா சொல்றீங்க? பார்த்தி பத்தி எதுவும் சொல்லல. இல்ல மாப்பிள்ள, நந்தினி எதுவும் சொல்லல. நேரம் வரும்போது நம்ம பொறுமையை எடுத்து சரி, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல வாங்க, வந்து நந்தினி குழந்தைய பாருங்க. வாங்க வாங்க சம்பந்திமா, வாங்க வாங்க வாங்க. வாங்க சம்பந்திமா, குழந்தைய பாருங்க. நந்தினி, நல்லா இருக்கியா? குழந்தை எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? அப்படியா? உன்ன மாதிரியே தான் இருக்கு. அம்மா நந்தினி, உன்னையும் என் பேத்தியும் ஒன்னா இப்படி கண்குளிர பார்க்கணும்னு நான் எத்தனை நாளா காத்துட்டு இருந்தேன் தெரியுமா? கடவுள் என் நம்பிக்கையை காப்பாத்திட்டாமா, காப்பாத்திட்டான். அத்தை, அம்மாவும் அப்பாவும் நீங்க கோயிலுக்கு போயிருக்கிறதா சொன்னாங்க. ஆனாலும் அதுல எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். நீங்க உண்மையிலேயே கோயிலுக்கு தான் போயிருந்தீங்களா? ஏமா அப்படி உனக்கு ஒரு சந்தேகம்? இல்ல அத்தை, அது கொஞ்ச நாளா நீங்க ஏதோ குழப்பத்துல இருந்த மாதிரி தெரிஞ்சது. அந்த குழப்பத்துலதான் நீங்க என்ன பார்க்க வரலையோன்னு நான் பயந்துட்டேன் அத்தை. எனக்கு என்னம்மா குழப்பம்? அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நான் உண்மையிலேயே கோயிலுக்கு தாமா போயிருந்தேன். ஆமா நந்தினி, அம்மா உனக்காக தான் கோயிலுக்கு போனாங்க. அத்தை, உங்க பேத்திய முதல்ல கொஞ்சிட்டு என்கிட்ட கொடுங்க. அவளை ரொம்ப நேரமா தொட்டு பார்க்கணும்னு காத்துட்டு இருக்கேன் அத்தை. எனக்காக பெத்த புள்ளைய கூட ஏமா தொட்டு பார்க்காம இருக்க? அவ ஏன் குழந்தையா இருந்தாலும் உங்க பேத்தியாச்சு அத்தை. அதனால இந்த விஷயத்துல உங்களுக்கு தான் முதல் உரிமை. சீக்கிரம் அவளை தூக்கி கொடுங்க அத்தை. அவளை தொட்டு பார்க்கணும்னு என் கையெல்லாம் துடிச்சிட்டு இருக்கு. ஐயோ, இதோ தரமா, கொடுங்க. நந்தினி, இதுதான் உன் குழந்தையோட முகம். இது குழந்தையோட காது. இது குழந்தையோட நெத்தி. இது குழந்தையோட மூக்கு. இத பாரு, இது வாய்மா. இத பாரு, இது இது குழந்தையோட பிஞ்சு கை.
காலு